வணக்கம். நம்ம சேனல் லைஃப் ஈஸியா நம்பர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து 9th வந்து ஹோட்டல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம 9th வந்து சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து எல்லாருக்குமே எப்பவுமே 75 மார்க் தான் இருக்கும். அதில் வந்து இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். பேட்டர்ன் வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம், அது மாதிரி இதில் இருக்க கொஸ்டினையும் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம சேனலில் வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? இதில் வந்து நமக்கு என்னென்ன இருக்குன்னு அப்படியே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒன் வேர்ட்ஸ் தான் வந்து எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப் பண்ணுற விஷயம். ஒன் வேர்ட்ஸ் தான். அந்த ஒன் வேர்டை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க எல்லோரும். 12 ஃபஸ்ட்டு 1 மார்க் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து சயின்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இயற்பியலில் 3 பாடம், வேதியியலில் 3 பாடம், அங்கே பயாலஜியில் வந்து 3 பாடம். ஓகேவா? இந்த பாடத்தில் நம்ம நல்லா தரவாக படிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 12 ஒன் வேர்டு. அடுத்து வந்து 7 2 மார்க் கேட்டிருக்காங்க. 7 2 மார்க்கு. கொஸ்டின் நம்பர் 22 வந்து கம்பல்சரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுலேயே உங்களுக்கு என்ன இருக்குது பாருங்கள், மேட்ச் த ஃபாலோவிங் அதுலேயே அப்படியே கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஃபில்லிங் த பிளாங்க்ஸும் உங்களுக்கு 2 மார்க் மாதிரியே கொடுத்துட்டாங்க. இதில் அப்படியே பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து என்னது, 2 மார்க் கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 4 மார்க்கில் வந்து 32 கொஸ்டின் வந்து கம்பல்சரி. 32 கொஸ்டின் வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, ரைட் த சம் மோர் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ், ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் பொட்டாசியம் அண்டு கால்சியம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே வந்து நமக்கு எத்தனை பாடம் இருக்குது, மொத்தம் 9 பாடம் இருக்குது. 9 பாடத்தில் வந்து நீங்கள் ஒரு 7 பாடமாக தரவாக படித்தாலே நீங்கள் 70% மேலே வந்து மார்க் வந்து கம்பல்சரி எடுத்துடலாம். ஓகேவா? நல்லா இதுக்கு முன்னாடி படிச்சுட்டேன் அப்படின்னு நல்லா 9 பாடத்தையும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. எல்லா பாடத்தையும் படிக்க 2 மார்க்கு 4 மார்க்கு உங்களுக்கு 7 மார்க் வந்து கேட்குறாங்க. பார்த்தீங்களா? இதில் வந்து நீங்கள் மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதுக்காக ஈஸியாக எடுத்துடலாம். இது பயப்பட வேண்டியதே கிடையாது. கஷ்டமாக பட வேண்டாம். நல்லா ஈஸியாக படிச்சிடலாம். இப்போ நீங்கள் 9th நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாலே 10th வந்து நீங்கள் சூப்பராக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து 7வது கொஸ்டின் 7 மார்க் கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 7 மார்க் கொஸ்டின் 3 கொஸ்டின் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு ஆப்ஷனோடு தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஈஸியாக மார்க் எடுக்கிறதுக்கு நல்ல சூப்பரான வழிகள். ஓகேவா? நல்லா வந்து மார்க் எடுக்கலாம். 7 மார்க் கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நல்லா வந்து படித்தா போதும். ஓரளவுக்கு உங்களுக்கு 2 மார்க் 7, 4 மார்க் 7, 7 மார்க் வந்து 3 வந்து கேட்டிருக்காங்க. அதை மாதிரி நீங்கள் ஒன் வேர்டு வந்து கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி படிச்சிருங்க. எல்லா பாடத்திற்கு ஒன் வேர்ட்ஸு நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்து உங்களுக்கு 2 மார்க்கில் தான் கேட்குறாங்க. இதில் வந்து அடுத்து வந்து இதிலே நம்ம தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பரே பார்த்துடலாம். நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிக்கிறது கொஞ்சம் இது கஷ்டமாக இருக்குது. அதனால் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் இதில் அப்படியே இருக்குது, பார்த்துக்கோங்க. இதில் அதே மாதிரி சேம் பேட்டர்ன் தான். 75 மார்க் கொஸ்டின் தான். ஒன் வேர்டு வந்து 12 ஒன் வேர்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 7 2 மார்க்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு பொறுத்துக்கு வந்து உங்களுக்கு 2 மார்க்கில் தான் கேட்டிருக்காங்க. அப்போனா ஒரு ஒன் வேர்டுக்கு வந்து 1/2 மார்க்குன்னு சொல்லி உங்களுக்கு 4 இது கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதே அது மாதிரி நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து 4 மார்க்கு 32 கட்டாயமாக விடையளிக்கும் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினையும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இயற்பியலில் 3 பாடத்தை நல்லா படிச்சுக்கோங்க. அது மாதிரி வேதியியலில் 3 பாடம் நல்லா ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த கொஸ்டின் படித்தாலும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. எல்லா பாடத்தையும் கவர் பண்ண முடியலையா, நான் ஒரு மீடியமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டு தான், என்னால் இவ்வளோ தான் படிக்க முடியும்னா அந்த பாடத்தில் கொஸ்டின் பார்த்து நல்லா படிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அது மாதிரி நம்ம சேனலில் வந்து நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு போட்டேன் சயின்ஸுக்கு வந்து. அதையும் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இதுலேயுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நான் போட்டு வச்சுட்டேன். நீங்கள் வந்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை மாதிரி 7 மார்க் வந்து 3 7 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. 3 7 மார்க்குமே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. ஆப்ஷன் இல்லாமல் இருந்தால் தான் பிரச்சனை. உங்களுக்கு ஆப்ஷன் வந்து நிறையவே இருக்குது. 32வது கொஸ்டின் வந்து உங்களுக்கு சம்மு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
4 மார்க்கில். அதையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இதையும் இதில் இருக்க அது மாதிரி இதில் இருக்க கொஸ்டினையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்லா எக்ஸாமுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.